நேற்றும் இன்று மாறாது இருக்கிறங்கள் பிரியமே. இந்த நல்ல மாலை வேளையிலே சுவாமி நாங்கள் உங்களுடைய ஆராதனையிலே கலந்து கொண்டு உங்களை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் கொடுத்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் கர்த்தாவே உங்களுடைய செய்திக்குள்ளாக கடந்து போகிறோம். தேவரில் எங்களோடு கூட உங்களுடைய வசனத்தின் மூலமாய் பேசுங்கப்பா. எங்கள் இருதயங்களை எல்லாம் திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. கல்லான இதயங்களை உடைத்து பசியாலான இருதயங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி நொறுங்குடும் நறுங்குடுமான இதயத்தை புறக்கணியில் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. அவ்விதமான இதயத்தை எங்களுக்கு கொடுத்து கர்த்தர் எங்களை புறக்கணிக்கா வண்ணம் உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்குள்ளாக போடும். அது எங்களுக்குள்ளாக சுவாமி கடந்து வந்து விதையை போல வளர்ந்து கனி கொடுத்து செழிக்கின்ற ஒரு மரமாக மாறத்தக்கதாக உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நான் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொள்ளும். தேவரே, எனக்குள்ளாக உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக நான் தாழ்மையாக கேட்கிறேன் சுவாமி. தொடர்ந்து செய்திகளே உங்களுடைய வல்லமை வெளிப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்வோம். சுதிகனமாய் உங்களுக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேளையில உங்களோடு கூட நான் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள தேர்ந்தெடுத்த வேத பாகம், அது நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டினுடைய பகுதி, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 40 கடைசி 2 வசனங்கள். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலம் கொடுத்து சக்தி இல்லாதவருக்கு வலிமையை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் தடுமாறுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இது ஒரு மிகவும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைந்த ஒரு வார்த்தை. இந்த கடைசி வசனம் பாருங்க, நம்ம வாழ்க்கையில நடக்க போகிற ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் வாழ்க்கையில நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சியினை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியாக ஆண்டவர் முன்னுரைத்திருக்கிறார். நாம் வாசிக்க கேட்ட சங்கீதத்தின் பகுதியில் கூட ஆண்டவருடைய வல்லமையை அது வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கி ஆளுகை செய்கிறவர். பூமியை அஸ்திபாரப்படுத்தி அதன் மேல் என்ன பண்ணுகிறார்? அமர்ந்திருக்கிறார். சரியா? அப்போ பூமி உருண்டை. அப்போ பல காலங்களுக்கு முன்பாகவே பூமியானது உருண்டை வடிவத்தில் இருக்கிறது என்பதை நம்முடைய வேதம் தெளிவாக சொல்லியிருக்கு. எத்தனையோ அறிஞர்கள் என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் வேதம் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உரைத்திருக்கிறது. இப்போ நம்முடைய ஆண்டவர் மிகவும் வல்லமை உள்ளவர், மகிமை நிறைந்தவர். அவர் நட்சத்திரங்களை என்ன பண்றாரா? எண்ணி, அவருக்கு தெரியாது எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். அவருக்கு ஒவ்வொன்றும் என்ன பண்றாரா? பேர் சொல்லி அழைக்கிறார், பேர் சொல்லி அழைக்கிறார். அப்படிப்பட்ட தேவன், உன்னையும் என்னையும் உருவாக்கி இருக்கிற தேவன், தாயின் கர்ப்பத்தில் என்ன பண்ணிருக்கிறாரு? முன்குறித்திருக்கிறார். எல்லாரும் இங்க என்ன கொஞ்சம் கவனிங்க. பிள்ளைங்க விளையாட பரவாயில்ல, என்ன கவனிங்க, வசனம் நமக்கு முக்கியம். இப்ப தாயின் கருவிலே உருவாக்கின தேவன் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்கள் என்னுடையவர்கள் என்று அவர் கூறுகிறார். அதோடு இல்லாம தாயின் கர்ப்பத்திலே நம்முடைய எலும்புகள் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு நம்மை அவர் அறிந்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் நமக்கு சொல்றார். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய எலும்புகளை எல்லாம் அவர் எண்ணி இருக்கிறார். அதாவது நம்முடைய நாட்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நம்மை அவர் என்ன பண்ணிருக்காரு? நம்மை அழைத்திருக்கிறார். இங்க சங்கீதம் வாசிப்பது தேவனுடைய வல்லமைகளை பற்றி வரிசையாக பட்டியலிட்டுக் கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
ஆண்டவருடைய சுவிசேஷ பகுதியை வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படி ஊழியம் செய்தார் என்பதை அங்கே நாம் வாசிக்க கேட்டோம். அதே போலவே நிருப வாக்கியத்துல 1 கொரிந்தியர் அந்த பகுதியில நாம் 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 16 முதல் 27 வரை 16 முதல் 27 வரை வாசிக்க கேட்ட பகுதி எல்லாம் ஒரு கோர்வையாக இருக்குது. சரியா? அதனால அதை பற்றி தான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். இப்போ அங்க கொரிந்தியர்ல பவுல் என்ன சொல்றாரு, அவர் எப்படி ஊழியம் செய்கிறார் என்பதை பற்றி சொல்றாரு. அதாவது ஒரு மாயமான வாழ்க்கையை அவர் வாழலாம். சரியா? அதாவது அவர் யூதருக்கு யூதராக இருக்கிறாரா, கிரேக்கனுக்கு கிரேக்கராக இருக்கிறார், படித்தவனுக்கு படித்தவனாக இருக்கிறார். அதாவது பலவீனனுக்கு பலவீனம் உள்ளவனாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் நான் எல்லாம் ஆனேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தான் போய் யாரிடமாவது பேசினால் அவர்களுக்கு தகுந்ததை போல அவர் மாறுகிறார். அப்படின்னா பாவிக்கு பாவியாக அப்படி அந்த அர்த்தம் கொள்ளக்கூடாது. நான் சொல்றது பாவிக்கு பாவியாக இல்லை. ஏன் என்று சொன்னால் நாம் அப்பதான் என்ன முடியும், அவங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்றாரு. அவர்களோடு கூட சேர்ந்து பழக முடியும். இப்போ உங்களை பிற மக்கள் வந்து கூப்பிடுறாங்க. சரியா? வாங்க சாப்பிடுவீங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பண்டிகை நாள். இந்த பண்டிகை நாளிலே நீங்கள் போயிட்டு அங்க சாப்பிட நம்ம பணி என்ன பண்ணக்கூடாது, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை நம்ம என்ன பண்றதுல சாப்பிடுவது கிடையாது. ஆனா பவுல் பசங்க என்ன பண்றாரு, அப்படி ஒரு அழைத்தால் நீ போய் அங்க சாப்பிடு. ஆனால் அது உண்மை எதுவும் பண்ணாது. ஏன் என்று சொன்னால் நீ யாருக்குள்ள இருக்கிற கர்த்தருக்குள் இருக்கிற ஜெபித்து முடிக்கிற போது அது என்ன நமக்கு ஒன்றுமில்லாமல் போகும் அப்படி என்று சொல்லணும். ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய அன்பையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதை மறக்க கூடாது. நான் சொல்றது விளங்குதா? அப்போ நீங்க போகும்போது உங்களுடைய அன்பை காண்பிக்க. பல நேரங்களில் நம்ம அதை மறந்து பழையோ அதை நான் வரலப்பா, இன்னும் நான் அதை இது பண்ண மாட்டேன் விக்கிரகங்களை நாம் வணங்கக்கூடாதே தவிர, சரியா, அவர்களோடு பழகுவதை தப்பு. கிறிஸ்துவ அன்பு. நம்முடைய அன்பை எப்படி தெரிவிக்க வேண்டும்? அவர்களோடு கூட பழகி கிறிஸ்துவின் அன்பை நாம் என்ன பண்ணணும், பறைசாற்ற வேண்டும். அதுதான் நம்ம வந்து என்ன பண்றோம், பவுல் அப்போஸ்தலன் இங்க சொல்லுகிறார். சொல்லிட்டு அங்க அழகா அவர் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் என்ன பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து ஓடுகிறார்கள். நம்மளும் ஓடிட்டு இருக்கிறோம். ஓடுறமா இல்லையா? வாழ்க்கை பயணத்துல எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். சொன்னது ஒரு எல்லை, எல்லாருக்கும் ஒரு எல்லை இருக்கு. அது அவ்வளவு நாட்கள் நம்ம ஓட போகிறோம். அந்த ஓடுகிற போது என்ன பண்ணணுமா, பந்தயத்தினுடைய பரிசினை பெற்றுக்கொள்ளும்படியாக பந்தயத்தினுடைய பரிசை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓட வேண்டும். எல்லாருக்கும் பரிசு கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? ஆண்டவர் எல்லாரும் பரிசு கொடுப்பார். ஆனா என்ன பண்ணணும், அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடணும். ஓடனா பாதியில் நின்றான், பரிசு கிடைக்குமா? கிடைக்காது. இல்ல டயர்ட் ஆயிட்டா ஒண்ணுதான், பரிசு கிடைக்காது. ஓடினவன் என்ன பண்ணணும், பரிசை பெறுவதற்காக கடைசி வரைக்கும் வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் நம்ம ஓடணும். சொன்னது அப்போ ஆண்டவர் நியமித்திருக்கிற பாதையில லக்கை நோக்கி தொடரும்படியாக அந்த ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணணும், ஓடணும். விலகுதா? அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும், பரிசு கிடைக்கும். எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த பரிசனை கொடுக்கிறார். அதே பவுல் சொல்றாரு, எல்லாமே ஓடுறாங்க, நான் ஆண்டவர் சொல்ற பாதையில நான் என்ன பண்றேன், ஓடிட்டு இருக்கிறேன். எல்லாரும் அப்படிதான் ஓடணும். சரியா? ஆண்டவர் காண்பித்த பாதையில ஓட வேண்டும். அவருடைய பாதை எப்படி? அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, நானே வழியும் ஜீவனமும் சொல்கிறார். அவர் தான் வழி. அவர் காண்பித்த வழியில போகணும். விளங்குச்சா சொன்னது? அப்போ அவர் சொல்லி காட்டின பாதையில போகணும். எப்படி போனோமா, எப்படி போனோம், சொல்லுங்க. என்ன, என்னுடைய சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்றுவார். அப்போ அவர் காண்பித்திருக்கிற பாதை சுகபோகமான ஒரு பாதை அல்ல. விளங்குச்சா? கிறிஸ்துவ வாழ்க்கையில இப்ப இன்னும் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல மிகவும்
கடுமையான சூழ்நிலைக்குள்ள நாம் பிரவேசித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கான எல்லா அதாவது நமக்கு வர வேண்டிய சேர வேண்டிய எல்லா கிடைக்க வேண்டிய இதுவும் என்ன ஆயிடுது, நின்று போகுது. சரி, பல நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் பல சலுகையை அனுபவிப்பாங்க. ஆனா நம்ம கிறிஸ்துவ நிமித்தமா என்ன பண்றதெல்லாம் இழந்து போகும். சரியா? அப்போ இந்த வசனத்தை மட்டும் நான் படிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. பந்தய சாலையில் ஓடுவர்கள் எல்லாரும் ஓடினாலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று உங்களுக்கு தெரியாதா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற ஒவ்வொருவரும் எல்லாவற்றிலும் மீதமாயிருப்பான். அவர்கள் அழிவுள்ள கிரீடம் பெற அப்படி செய்கிறார்கள். ஓட்டப்பாயத்தில் ஓடுறவங்க என்ன பண்றாங்க? அழிவுள்ளதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓடுறாங்க. இப்ப நம்ம ஓடுறோம், நம்மளும் ஓடிட்டு இருக்கிறோம், பிற மக்களும் ஓடுறாங்க. ஆண்டவருடைய பாதை யார் தெரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் என்கிற பரிசு உண்டு. ஆனா ஆண்டவரை பின்பற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களும் ஓடுறாங்க. அங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஓடுறாங்க. அப்ப நம்ம அழிவில்லாத பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அழிவுள்ளதை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அழிவில்லாத கிரீடத்தை. அதுதான் ஆண்டவர் நம்ம தெரிஞ்சுக்கொண்டு 4 பேர் நம்ம உட்கார்ந்து இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னால ஆண்டவரே உண்மை தெரிந்து கொண்டு உம்முடைய வழிகள் நடக்க என்னை நான் என்ன பண்ணிருக்கிறேன், அர்ப்பணித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சொல்றது விளங்குதா? இப்போ நாமும் அழிவில்லாத கிரீடம் பெறுவதற்காக அப்படி செய்கிறோம். ஆதலால் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். என்ன அவர் சொல்றாரு? நிச்சயம் இல்ல, எல்லாம் எனக்கு நிச்சயம். அதாவது எல்லாரும் ஓடுற மாதிரி நம்ம சாவர போறோம்பா, அது பின்னால் என்ன நடக்குது அதுக்கு பின்னால்ன்றது தெரியாது. ஆனால் நாம் அப்படி அல்ல. நமக்கென்று ஒரு நிச்சயமான ஒரு பதில் உண்டு. நம்முடைய வாழ்க்கைக்கு பின்பாக எப்போதும் ஆண்டவரோடு கூட வாழ்கின்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா. சொல்றது விளங்குச்சா? இப்போ மோட்சத்துல ஆண்டவரோடு கூட வாழுகிற வாழ்க்கை. அதான் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரா, நான் நிச்சயமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன், நிச்சயித்து ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு பரிசு மோட்சத்தை போவதற்கான பரிசு ஆண்டவரே கொடுத்திருக்கிறார் அப்படின்றார். அதான் இன்னொரு இடத்துல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. இப்போ இந்த வாழ்க்கை என்பது போராட்டம் தான். நல்ல போராட்டத்தை நாம் போராடணும். சரியா? ஆண்டவருக்குள்ள நல்ல போராட்டத்தை போராடணும். விசுவாசத்தை கடைசி வரை அந்த விசுவாசத்தை என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. என்னன்னு, நான் ஆண்டவரோடு கூட இருப்பேன் என்கிற அந்த நிச்சயம். விளங்குச்சா சொன்னது? அந்த நிச்சயத்தோடு கூட நாம் ஓட வேண்டும். ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். கோலே இல்ல, சும்மா கையை வச்சு சிலம்பம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த சிலம்பம் பண்ணுகிற போது என்ன இருக்கணும், கோல் இருக்கணும், சர என்ன பண்ணுவாங்க, சுற்றுவாங்க. நான் கோலே இல்லாம ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனாக இருக்க மாட்டேன். அப்படி என்ன அர்த்தம்னா, என் கையில ஆண்டவருடைய வேத வார்த்தைகள் இருக்கிறது, அதன்படி நடப்பேன்றதா. சும்மா ஏதோ பாட்டு பாடி அப்படியே லொங்கு எகிரிக்கின்னு அப்படியே துதிக்கிற மாதிரி பண்ணி ஏமாத்திட்டு ஒரு அதாவது வெளி உலகத்துக்கு பரிசுத்தமாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கிட்டு அவங்க உள்ளான வாழ்க்கையில எப்படி இருக்கும், பாவமா இருக்கும், பயங்கரமான மறைமுகமான பாவங்களும் இருக்கும். சரியா? அதான் சங்கீதக்காரன் என்ன சொல்றான், மறைமுகமான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளும். யாரும் தெரியாத மாதிரி நான் பாவம் செஞ்சிருவேன், அதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்களாக்கினை பாதுகாத்துக் கொள்ளும். பல பேர் இப்படிதான் பண்றாங்க. கிறிஸ்தவர்களே பல பேர் பரிசுத்தமாய் வாழ்வதை போல மற்றவர்களுக்கு காண்பித்து உள்ளுக்குள்ள பாவத்தில் ஜீவித்துக் கொண்டு அதுதான் சொல்றாரு, ஆகாயத்தில் நான் சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க நானே ஆகாதர் என்று தள்ளப்பட்ட என் சரீரத்தை ஒடுக்கி, ஆகாதம் என்று தள்ளாதபடி. இப்போ இங்கதான் முக்கியமான விஷயம். இங்க அவர் என்ன பண்றாரா,
தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி, சரீரத்துல அநேக பாவங்களுக்குரிய கிரியைகள் செயல்படும். பார்ப்பதுல பாவம், கேட்பதுல பாவம், உண்பதில் கூட பாவம் இருக்கிறது, சரீர பிரகாரமான பாவங்கள், யோசனையில பாவம், இப்படி பல வகையான பாவங்கள் நம்முடைய உடலை ஆட்கொள்ளும். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவையெல்லாம் ஆட்கொள்ளாதபடி என் சரீரத்தை நான் என்ன பண்றேன், ஒடுக்குகிறேன். இவை எல்லாவற்றையும் தவிர்க்க நான் பிரயாசப்படுறேன். இதெல்லாம் தவிர்த்துட்டு பரிசுத்தமாக இருக்கணும்னு பிரயாசப்படுறேன். என்னுடைய கரங்களாலே நான் உழைத்து, என்னுடைய கரங்களாலே நான் உழைத்து ஊழியத்தை செய்து வருகிறேன். பல பேர் வந்து பணத்துக்காக ஊழியம் செய்யதான் சொல்றேன். இங்க நல்லா வாசினா தெரியும், பணத்துக்காக ஊழியம் செய்கிறார்கள். அதுவும் ஒரு ஊழியம் தான். ஆனாலும் பணம் இல்லாதபடி, சம்பளம் இல்லாதபடி என்னுடைய கரங்களாலே நான் உழைத்து ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறேன். ஊழியம் என்பது எல்லாத்துக்காகவும் ஓடுறதில்ல. அதான் சொன்னேன், சிலுவையின் பாதையில் நம்ம எடுத்துக்கொண்டு போவோம். ஆண்டவர் நடத்துகிற, ஆண்டவர் நடத்துவார். நம்ம என்னைக்கு என்ன பண்ண, அவனுடைய பிள்ளைகளை கைவிடுவதே கிடையாது. சொல்றது விளங்குச்சா? கைவிடுவதே கிடையாது. எந்த சூழ்நிலையும் சரி, நமக்கு ஆபத்து ஏற்படுகிற போது அவரோட தூதர்கள் வந்து நம்மை தாங்கிக் கொள்வார். அவனுடைய கிருபையின் பிரசனம் நம்மை தாங்கி வழி நடத்தும். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த பாதையில நடந்து சென்றாலும் சரி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரின் என்னோட கூட இருக்கணும், தோல்மு தடிமனை தேர்க்கும், அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோடு இருக்கணும். அப்ப நல்ல போராட்டத்தை நாம் போராடுகிற போது, இப்போ பழைய பாட்டுக்கு வரோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நம்ம என்ன பண்றோம், கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக காத்து, எதுக்காக காத்துட்டு இருக்கிறோம்? உன்னுடைய நம்பிக்கை என்ன தம்பி? உன்னுடைய நம்பிக்கை என்ன? எதுக்காக? ரட்சிப்பு அடைஞ்சாச்சு. ஆண்டவர் என்னைக்கு நமக்கு ரத்தத்தை சிந்தினாரோ, நீ விசுவாசத்தோடு என்னவா, ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தினா அவருடைய பாவத்தினாலே நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீ அறிக்கை செய்வது, வாயின் மூலமாக மனதிலே முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொண்டு வாயினாலே அறிக்கை செய்கிற போது ரட்சிப்பை பெற்றுக் கொண்டாயிற்று. ஆனா பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை என்ன பண்ணக்கூடாது, கடைசி வரை இழந்து போகக்கூடாது, இழக்கக்கூடாது. சரியா? கடைசி வரை இழந்து போகக்கூடாது. அப்ப உங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்கிற போது என்ன நம்பிக்கை? ஒரே நம்பிக்கை, ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருவார். நம்ம என்ன பண்ணுவாராம், நம்மோடு கூட அழைத்து போறாங்க. அதான் இரண்டாம் வருகை. சொல்றது விளங்குச்சா? அதான் இங்க வசனம் சொல்லி இருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள் என்ன ஆவாங்களாம், புது பலன் அடைவார்கள். வசனம் பவுல் சொல்றாரு, ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில ரகசிய வருகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரகசிய வருகை நடக்கிற போது காத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா தெரியலையா? எனக்கு தெரியாது. ரகசிய வருகை என்று ஒன்று உண்டு. அதனால ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லி, திருடனை போல ஒருவன் சொல்லியிருக்கிறார், விழித்திருங்கள் சொல்றாரு. சரியா? தூங்கிடாதீங்க, விழித்திருங்க, நான் வந்துருவேன், எப்ப வேணா வருவேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லா மக்களும் தூங்குறதுன்னா நம்ம உலக பிரகாரமா எப்பவுமே திங்க் பண்ணாதீங்க. தூங்குறதா சாதாரணமா தூங்குறது, அப்ப ஆண்டவர் வந்து அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. தூங்குறது என்னன்னா, ஆண்டவருடைய அந்த வருகையை மறந்து நாம் பாட்டுக்கு எப்படி வேணா வாழ்ந்து கொண்டிருப்பா தூங்குறது. அப்போ தூங்காமல் விழித்திருங்கள், நான் எப்ப வேணா வருவேன், நான் வருகிற போது கர்த்தருக்கு காத்திருப்பேன், புது பலன் அடைவார். அதாவது பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கர் என்ற சபைக்கு சொல்லுகிற போது ஆண்டவர் வருகையில் என்ன நடக்குமா, முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஏசாமிக்குள்ள இந்த விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடி எத்தனை பேர் இறந்து போறார்களோ அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்களா, உயிரோடு எழுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், பாவத்தை தவிர்த்து ஆண்டவருக்காய் காத்திருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் கூட ஆண்டவரோடு கூட போவாங்க. அதான் புது பலன் அடையிறது. திடீர்னு ஒரு புது பலன் என்னன்னா, இந்த மாம்சம் இருக்கு இல்லையா, இந்த மாம்சம் அப்படியே மறைந்து போகும். செத்து போறவங்களுக்கு மாம்சம் இருக்கா? இல்ல. அவங்க ஆவியாயிட்டாங்க பாண்டோம் இல்லையா? அப்போ அதான் மறுரூபமாதல்னு பேர். ஆண்டவர் வந்து மறுரூபமாகி காமிக்கிறார். அவர் இறந்த பின்பாக உயிரோடு எழுந்த போது ஆண்டவருடைய சரீரம்
மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். அப்ப உயிரோடு அந்த உயிரோடு செத்து போன உயிரோடு எழுந்தாங்க இல்லையா, அதுவும் மறுரூபமான சரீரத்தோடு எழுவாங்க. உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக அவரோடு கூட எந்தெந்த, அதாவது நம்ம சரீரம் இந்த மாம்சமானது அது வரும் உதிர்ந்து போயிடும். நாம என்ன ஆயிடுவோம், ஆண்டவருடைய சரீரமாக மாறி போகும். விளங்குச்சா சொன்னது? அதான் இந்த வசனம் சொல்றது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல. ஹல்லேலூயா. எப்படி போவோம் நம்ம? கழுகளை போல சட்டைகள் மாதிரி நமக்கு அப்படியே ஆண்டவரை தரிசிக்கும். அவர் நடுவானதுல தான் வருவார், இங்க வரமாட்டாரு. உலகத்துக்கு 2வது வரைக்கும் நடுவானத்துல வரையும் வருவார். அப்போ நாம் அவரை எதிர்கொண்டு போவோம், நம்ம எல்லாம் அவர் கூட அங்க போவோம். அப்போ கழுகளை போல சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்ந்துவோம். எவ்வளவு நம்மளால நடக்க முடியும்? வாலிப பிராயத்துல கடகடகடன் வாழலாம், எவ்வளவு தூரம் சொன்னாலும் வாழலாம். ஆனாலும் என்ன ஆகும்? சோர்ந்து போவோம். வயோதிப காலத்துல கொஞ்சம் தூரம் போனாலே சோர்ந்து போவோம். இங்க என்ன சொல்லுது வசனம்? நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்புறமா என்ன இருக்கு? கடைசியா என்ன இருக்கு? நடந்தாலும் சோர்ந்து போவார்கள், சோர்ந்து போகார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள். ஓடினால் கூட இளைப்படைய மாட்டார். சரியா? ஓடினால் கூட. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தான் நம்ம ஆயத்தப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. விளங்குச்சா? அப்ப நீங்க அந்த வாழ்க்கைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறீங்களா? ஆயத்தமா இருப்பீங்களா? இப்ப விளங்குதா? அப்போ ஆண்டவரை நாம் தொழுது கொள்வது எதற்காக? ஏதோ ஒரு தெய்வத்தை போய் தொழுது கொள்வது போல அல்ல. நம்முடைய ஆண்டவரை தொழுது அவருக்குள்ளாக நாம் வாழுகிற போது ஆண்டவர் சொல்லி இருக்கிற அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் ஓட்டத்தின் முடிவிலே நித்திய ஜீவனுக்கான பரிசினை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களும் சிந்தனைகளும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காத்துக் கொள்வதாக ஜெபம் செய்வோம்.